அவனை தயவு செஞ்சு முறைக்க வேணாம்னு சொல்கிறா, சிரிப்பாக வருது அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த சபதம் போடுறதுக்கு அப்படியே அத்தனை பேரும் கையை தூக்கி வச்சு அப்படியே இந்த குடும்பமே அப்படின்னு சபதம்லாம் போட்டுட்டு இருக்கும்போது நமக்கு தோணுச்சு, என்ன சபதம் போட்டுட்ருக்கீங்க, என்ன மேட்ரு அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு நடுவில் விஜய் பாவமாக கால் பண்ணுறாரு. விஜய்க்கும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தள்ளிக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. சில பேர்லாம் அந்த ஜெஸ்ஸி வந்து இந்த இதில் படத்தில் வினய் தாண்டி ஒரு வேலை தள்ளிக்கிட்டே இருப்பாங்க கார்த்திகை. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா கார்த்திக் மூவ் ஆன் ஆகி போக வேண்டியது வந்து ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுரும். அந்த மாதிரி தான் இவங்களும் தள்ளுறாங்க. நீ என்னை விட்டுட்டு போயிடுங்கிறாங்க. சரிம்மா, உன்னை விட்டுட்டு போயிடலாமா காவேரி? உன் வயிற்றில் இருக்க குழந்தைய பற்றி என்னம்மா கதி? உங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன தெரியும்? உங்கள் அம்மா வந்து திருப்பி சொல்கிறாங்க, இது ஒரு கெட்ட கனவாக மறந்துடுங்கிறாங்க. அப்போ ஒன்று நீங்கள் அபாஷன் ஆச்சு பண்ணிக்க போகிறீங்களா? என்ன மேட்ரு? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? நமக்கு ஒன்றுமே புரியல உங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா. ஸோ இதுக்கு நடுவில் இப்போ விஜய் நானும் கிளம்பி வரேன் அப்படின்னா, நீங்கள் வராதிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், நான் சொன்னால் உங்களுக்கு பிடிக்காதுங்கிறாங்க. என்ன உன் குடும்ப பிரச்சனை நீயே பார்த்துக்கிறேங்கிறியா அப்படின்னா, ஆமாம் நானே பார்த்துக்கிறேன். இப்போ நீ உங்கள் நிம்மதியாக இருக்கட்டும், நீங்களும் நிம்மதியாக இருக்க வச்சுருங்க அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. இதுக்கு நடுவில் போனதே வந்து சோகமாகி விஜய்க்கு தாத்தாவோட குடிச்சிக்கிட்டு இருக்க. அவங்க பாட்டி வேறு கிளம்பி வந்து அவள் உன்னை மதிக்க மாட்டா, அவள் கூட போய் நீ இது பண்ணிருக்க. உங்கள் தாத்தா ஒரு வார்த்தை சொன்னால் நான் கேட்பேன், அவள் நீ சொன்னால் கேட்பாளா? அவளுக்கு உன் மேலே மரியாதை இல்லை, நீ தான் மரியாதை கெட்ட போய் அவள் பின்னாடி நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கங்கிற மாதிரிலாம் வார்த்தைகளை பேச இவங்களுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. என்னடா அது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆகிட்டு, நான் பாட்டியை எடுத்து பேசிடுவேன், தாத்தா இப்படி பேசினா எப்படி அவங்க இப்படி பேசலாம், ஆனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு, ஆனால் என் நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு இவர் குடிச்சிட்டு புடம்பிட்டு இருக்காரு. தாத்தா அமைதியாகவே இருக்கார். தாத்தா ஏதாவது சொன்னார்னா பரவாயில்ல, அதையும் சொல்ல மாட்டுறாரு. இது ஒரு பக்கம் போகுது. ஸோ இதுக்கு நடுவில் வந்து இப்போ கிளம்பி அங்கே ஒன்றும் நடக்காததுக்கப்புறம் தெரிஞ்சு கிளம்பி இங்கே வீட்டுக்கே வந்துடுறாங்க குடும்பமாக வீட்டுக்கே வந்து வீட்டுக்குள்ளார உள்ள நுழைஞ்சு இதெல்லாம் பாவமாக தரையில் உட்காந்துருக்கும் போதே வந்து என்ன நடந்துச்சு விடுங்க, நம்ம இது பத்திரம் போயிடுச்சு, அப்படி பத்திரத்தை விட்டுட்டோமே நம்ம அப்படின்னு எல்லாம் பேசி அவனை பழி வாங்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே இது ராகினி வந்துட்டாங்க. ராகினி அதுக்கப்புறமா வந்து நிவின்லாம் வர ஏதாச்சும் பண்ணிடலாம், அவன் மேலே கோர்ட்டில் கேஸ் போடலாம், இல்லைனா பைசா செலவழியாமல் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம், 2 வருஷத்துக்குள்ளே எப்படியாவது இது பண்ணணும் அப்படின்னா, பாட்டி 2 வருஷம் நான் இருப்பேன், அவங்க வேறு புலம்ப எப்படியாச்சும் எல்லாத்தையும் மீட் எடுத்துடலாங்கும் போதே இப்போ வந்து காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா பிரில்லியண்ட்டாக ஒன்று சொல்கிறாங்க. இப்போ வந்து ராகினி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சாரி ராகினிங்கிறேன், யமுனா ராகினின்னு வந்துருச்சு திடீர்னு. இந்த ராகினி கேரக்டர் வர அடிக்கடி காமிச்சு. இந்த யமுனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யமுனா வந்து இல்லை என்னன்னா நீங்கள் பத்திரத்தை விட்டுருக்கூடாது, பத்திரத்தை கையிலே தான் கரெக்டாக வச்சிருக்கணும், பாட்டி மயக்கம்னாலும் நீங்கள் பத்திரத்தை கரெக்டாக தூக்கிட்டு போயிருக்கணும்ல, அது எவ்வளோ முக்கியம் அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க. பத்திரம் அங்கே இருக்கிறது கூட நல்லது தான், ஏன்னா வந்து அந்த பத்திரத்தை வந்து நம்ம அப்பா இறந்தப்பறம் தான் மீட்டோம், அப்போ தான் அவன் கைக்கு எப்படி போச்சு நம்ம பதில் சொல்லணும், எப்படி மாட்டிப்பான், நம்ம அதை வச்சு ஒரு ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இது வரைக்கும் ஒரு ப்ளே கூட நாங்கள் பண்ணி பார்த்தது இல்லைம்மா, அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா விஜயை காப்பாற்றுறேன்னு ஏதாச்சும் வந்து ஒரு 1-2 ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே தவிர, எப்போ நீங்கள் வந்து இந்த சென்னைக்கு வந்தீங்களோ அதுக்கப்புறமா நீங்கள் செய்கிற பிளேயில் ஒரு 10 பிளேயில் 8 பிளே வந்து தேவையில்லாத பிளேவாக தான் நம்ம காவேரி இருக்குன்னு தான் நமக்கு தோணுது. ஸோ இப்போ இதுக்கு இடையில வந்து கடைசியில் வந்து இப்போ சாரதா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாம் அமைதியாக இருக்கேன், அது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், நான் அலையிறேன், தேடி அலைஞ்சு நிவின் சொன்ன மாதிரி நம்ம வந்து கேஸ் போட்டு நான் வந்து கோர்ட்டுக்கு அலைஞ்சு நான் எப்படியாவது மீட் எடுத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் உங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி இருக்கணும். உங்கள் அப்பா என்ன ஆசைப்பட்டார் அப்படின்னா, யமுனா நீ நல்லா படித்து கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார், கங்கா நீ சொகுசான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டார், காவேரி உனக்கு நடந்த அந்த கெட்ட கல்யாணமான கனவை மறந்துட்டு உன் சொந்த காலை நின்று பெருசாகிறதுக்கு பாரு, யமுனா நீ நர்மதா நீயும் நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு படி அப்படின்லாம் அந்த வசனத்தெல்லாம் பேசிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, இப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து வாழ்ந்து காட்டுவீங்க, அங்கே ஒரு வீடு கட்டுவீங்க, கொடைக்கானலில் தோட்டம் வாங்கி வீடு கட்டுவீங்க, உங்கள் குழந்தைங்கள்லாம் அங்கே இருக்கும் அப்படின்னு சபதம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஏமா நாளைக்கு என்ன செய்ய போகிறீங்க, இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்கன்னே தெரியல, இங்கே ஒரு புள்ள வயிற்றில் புள்ளைய வச்சுட்டு உங்கள்கிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்குது, அதுவும் மண்டே ஆடிட்டு ஆமாம் கெட்ட கனவாக மறந்துடுறேங்குது பேக்கு மாதிரி. இது ஒரு குடும்பத்தில் எல்லாருமே லூஸாங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் அதுக்கு பிஜிஎம் வேறு அப்படியே பயங்கரமாக வந்து மியூசிக்கெல்லாம் போட்டு கையை கொடுங்க அப்படின்னு சபதம் என்னடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சத்தியம் பண்ணுங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரெல்லாம் சத்தியம் பண்ணி சத்தியம் 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 அப்படிங்கிறாங்க. தண்ணீர் எழுதி வைக்கிறத பற்றி சொல்லுவாங்க, நீ சொல்கிற வார்த்தையை நீ சொல்கிற பேச்செல்லாம் தண்ணியில் தான் எழுதி வைக்கணும், எப்போ கரையும் தெரியாது அப்படின்ட்டு, அதுதான் நடக்க போகுதுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை போகிற போக்கை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். இந்த சபதத்தை பார்த்து உங்களுக்கு அப்படியே வெறியேறி இந்த குடும்பத்துக்கு அப்புறம் சாதிக்க போகுதுன்னு தோணுச்சா, ஏமா சாமி உத்தரமாக ஏதாச்சும் பண்ணாதீங்க பார்க்குற மாதிரி இருந்துச்சாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.